ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். பேட் கேர்ள் திரைப்படத்தின் குறித்தான சர்ச்சைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைகள் பிராமண சமுதாயத்தை குறிவைத்து தாக்குவதாகவே இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏன் அமரன் திரைப்படத்தையும் சூரரை போற்றலையும் பிராமின் கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தலை அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது குறித்தான ஒரு விரிவான ஒரு பார்வையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓம் பொண்டாட்டி ஓம் பிள்ளையா இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என் பொண்டாட்டியா இருந்தா அவளுடைய பார்ட்னர் தான் நான். ஷீ இஸ் நாட் மை ஸ்லேவ். அவளுடைய வாழ்க்கையை வாழ்வா, என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். ஓகேவா? 2 பேரும் கலந்து ஆலோசித்து தான் எல்லா விஷயங்களையுமே பண்ணுவோம். ஓகே, இது ஒன்று. நானும் ஒரு கிராமத்து பின்புலத்திலேருந்து வந்தவன்றதுனால நிறைய விஷயங்களை படித்து புரிஞ்சு தெரிஞ்சு தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது ஒன்று. 2வது, உங்கள் பொண்ணாக இருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களை மாதிரி முற்போக்கு பேசிட்டு என் பொண்ணை இந்த ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணணும், இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிற ஒரு அப்பா நான் கிடையாது. நல்லா படிக்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. திருமணத்திலிருந்து, வேலையிலிருந்து, குழந்தை பேரிலிருந்து அது அவளுடைய முடிவு, என் மகளுடைய முடிவு. ஏதாவது ஒரு தப்பாக இருந்தால் சுட்டி காட்டுவேன், பார்த்துக்கம்மா இது ஒன்றும் அந்த அளவுக்கு சரியாக போகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணுக்கோசரம் அதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாருக்குமே அது அவங்க தான் காரணம். நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தவர்கள் என்ற கலீல் ஜிப்ரானுடைய வரி தான் நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? தட்ஸ் இட். ஆனால் படிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக படிச்சிடணும். அதன் பிறகு நீ என்ன முடிவு பண்ணாலும் தட்ஸ் யுவர் விஷ். உன் வாழ்க்கை உன் கையில், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் இட். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, சில விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி என் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்பயுமே அதாவது கடவுள்னு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சப்ஜெக்டில் கடவுளாக இருக்கட்டும், இல்லை இயற்கையாக இருக்கட்டும், யாராக வேணுமா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயந்தான் யோசிக்கிறது. தயவு செய்து என்னுடைய அந்திம காலத்தில் ஒரு சங்கியாக மாறிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நான் வேண்டிக்கிறது. காரணம் என்னன்னா, நான் பார்த்த நிறைய பேர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, தான் சார்ந்த ஜாதிக்கு உயர்வாக பேசுறது, கடவுளை மதத்தை உயர்வாக பேசுறது, அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது மயிரை பிடுங்க போகலாம். ஆனால் இது என்னென்னா, கல்ச்சர் மற்ற விஷயங்கள் அதை எட்டு உள்ளார விட்டு இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரியான அதாவது சுயஜாதி பெருமை பேசுகிற, சுயமத பெருமை பேசுகிற ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் நான் எப்பயுமே வேண்டிக்கிறது அதுதான். ஏன்னா நான் பார்த்த முற்போக்கு பேசின நிறைய ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு இளமை காலத்தில் அப்படியே வீரியம் மிக்க ஆளாக பேசிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, தீவிர சங்கியாக மாறி மத பெருமையும் ஜாதி பெருமையும் கட்டுப்படித்தனங்களையும் உயர்வாக பேசிகிட்டு இருக்கிற நிறைய கேரக்டர்கள் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு ஜாதியிலேருந்து தான் வந்திருப்பாங்க. நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் தான் வந்திருப்பேன். ஏன்னா நான் சூரிய பகமா அப்படியே வந்துருக்கேன். இல்லை அது மாதிரி தான். நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய நான் 20 வருட காலம் சமூக வலைதளங்களில் இயங்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஒரு நாளும் என்னுடைய ஜாதியை பற்றி நான் பெருமை பேசுனதே கிடையாது. இது ஒன்று. 2வது, என் ஜாதியை பற்றி எவனாவது பேசியிருந்தா கூட அங்கே போய் ஏன்டா இப்படி பேசினேன் அப்படின்னு நான் சண்டை போடுறதும் இல்லை. இன்னொன்று, என் ஜாதியை கழுவி ஊற்றும் போது கூட அது கரெக்டுன்றப்ப அது கரெக்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எங்கேயுமே நான் என் சுயஜாதியை உயர்வாக பேசுனதும் கிடையாது, முட்டு கொடுத்தது கிடையாது. இதுதான் நான். அதாவது ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாடுக்காக நீங்கள் தாராளமாக முட்டு கொடுக்கலாம், தாராளமாக சண்டையிடலாம். ஆனால் சுயஜாதி அரிப்புக்காகவும், சுயஜாதியில் ஒரு பிரச்சனைன்றதுக்காகவும், சுயஜாதியை சார்ந்த ஒரு தலைவன் பேசிட்டான்றதுக்காகவும் அதுக்காக முட்டு கொடுப்பதோ, அதை தூக்கி வைத்து கொண்டாடுவதோ என்னை பொறுத்தவரை அது இகழ்ச்சியானது, எனக்கு ஏற்புடையதும் அல்ல. அதை நான் ஒரு காலம் செய்யவே மாட்டேன்.
ஸோ அதை தான் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அறிவுஜீவித்தனமான ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டது என்னென்னா, ஏன் பிராமின் கேர்ள் அப்படின்றது தான். அந்த திரைப்படத்தை எடுத்த வருஷா பிராமின் சொன்னாங்க. அது அவங்க எந்த ஜாதியெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு படைப்பை அவங்க எடுத்திருக்காங்க. ஏன் வந்து பிராமின் கேர்ள்னா, அவங்க தான் அடுத்த வேலை சோத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்காங்க, தப்பாக சொல்லலை. இப்போ எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கே ஜிங்கடிக்கும் போது எனக்கு சோறு மட்டும்தான் எனக்கு வந்து தாட் ப்ராசஸில் இருக்கும். மற்ற எதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. காமமோ காதலோ இதெல்லாம் 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம் தான் எனக்கு. ஏன்னா நான் சோத்தே பிரச்சனை. நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி நடந்து போய் போட்டில் இறங்கி ஏறி சகதியில் இறங்கி வயவரப்பில் நடந்து போய் நான் படிக்கிறது என்னும் போது எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தோணவே தோணாது. உதாரணத்துக்கு கல்லூரி படத்தை நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து தமன்னா காதலிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அவனுடைய ஏழ்மை அந்த காதல் வேணான்னு அவன் நிராகரிப்பான். ஆனால் தமன்னாவுக்கு வந்து காதல் வேணும்னு சொல்லும். எனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கு, அவனுடைய ஒழுக்கம் பிடிச்சிருக்கு, அவன் வந்து ஒரு அதாவது அவன் வந்து ஏழ்மை நிலையில் இருந்தால் அவன் தவறு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு தமன்னாவுக்கு அந்த பையனை பிடிக்குது. ஏன்னா தமன்னாவுடைய தாத்தா, பெரியப்பா, பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே என்னன்னா மவுண்ட் பேட்டன் பிரபுக்கிட்ட வேலை செஞ்சுருப்பாங்க, சாஸ்திரி பவனில் வேலை செஞ்சுருப்பாங்க, தலைமைச் செயலகத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. படிப்பு மட்டும்தான். அவங்க நினச்சாங்கன்னா எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம். இப்போ நான் எல்லா பிராமின்ஸும் அப்படி இல்லை, கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அளவுக்கு நான் சொல்லுவது என்னென்னா, இந்த அளவுக்கு கல்லூரி படத்தில் இருக்கிற ஹீரோ மாதிரி கஷ்டப்படுற ஆட்கள் இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வளரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு, நான் பெண்ணை கூட சொல்ல, ஒரு பையனாகவே இருந்துட்டு போட்டுமே, அப்போ அந்த எல்லாமே அவனுக்கு இருக்குது. அவனுக்கு வந்து அவனுக்கு யோசிக்கவோ, அடுத்த வேலை சோத்தை பற்றியோ, இல்லை வயவரப்பில் நடந்து போய் படிக்கவோ, இல்லை ஃப்ரீ பஸ் பாஸ் வாங்குறதுக்கு டோக்கன் வாங்கணுன்னோ, இல்லை பிரின்சிபல்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கணும்னா அந்த பையனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? ஒரு ஃபிகரை சைட் அடிக்கலான்னு பார்ப்பான். இது ஏஜ். இந்த ஏஜில் எல்லாமே வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்களே, அது ஏன்னா இந்த மாதிரியான பொருளாதார சூழலெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்க அங்கே அந்த இடத்துக்கு வராங்க, அதை யோசிக்கிறாங்க. அந்த பிராமண பெண்ணோ ஒரு பிராமண பையனோ அதை பற்றி யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. காரணம் அவருடைய பொருளாதார சூழலும் அவங்க குடும்ப சூழலும் அப்படியான ஒரு இடத்த கொடுக்குது, யோசிக்கிறதுக்கான இடத்த கொடுக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு நிறையா வாட்டி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னா, எப்பயும் யோசிப்பது உண்டு. நான் படிக்க காலகட்டத்தில் நூலகத்தில் வாசிக்கும் போதெல்லாம், ஒரு காதலும் காமமும் மறுக்கப்பட்ட தேசம் நம்மளுது. நல்லா கேட்டுக்காங்க, காதலும் காமமும் மறுக்கப்பட்ட தேசம். இங்கே இன்னமும் இதயம் முரளி அழுது ஒன் சைடாகவே லவ் பண்ணி கண்ணீர் துளியோட ட்ரெயின் போனதுலேருந்து கொஞ்சம் மாறி காதலிக்கலாம், பேசலாம் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. இன்னமும் தென் மாவட்டங்களில் கௌரவ கொலைகள் நடந்துகிட்ருக்கு, காதலை சொன்னதுக்காக நடந்திருக்கு. ஒரே ஜாதியிலே வந்து, அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்ததுலேயே வந்து கொஞ்சம் ஹை கிளாஸில் இருந்தாங்கன்னா லோ கிளாஸில் யாராவது கொஞ்சம் ரொம்ப ஒடுக்கப்பட்டதுலேயே கீழே பணம் கொஞ்சம் கம்மியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தால் அந்த பையன் பொண்ணு லவ் பண்ணால் கூட சாவடிக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு தேசத்தில் காதல் காமம் ரெண்டுமே இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இங்கே அதை சொல்கிறதுக்கோ, அதை யோசிப்பதற்கோ, அப்படி யோசித்தாலும் ஒரு உணர்வு வந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கோ இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்ம இந்த விஷயத்தில் பின்தங்கியிருக்கோம்? ஏன் யூரோப்பு மற்ற அமெரிக்கா கண்ட்ரிகள்லாம் ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஹேடாக இருக்காங்கன்னா, அவங்க யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் 20 வயசில் அவன் முடிச்சிடறான். 20 வயசில் பொண்ணை வந்து சந்திக்கிறதுலேருந்து, டேட் பண்ணுறதுலேருந்து, மேட்ரு பண்ணுறதுலேருந்து எல்லாமே முடித்து தண்ணீரை அடைந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வரான். நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதே இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஒரு பொண்ணோடு கடற்கரையில் உட்கார்ந்து பேசுவதே இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மீறி தான் அந்த வயதுக்கே உரிதான உணர்வுகளை அவன் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே ஏன்டா நிறைய இன்னோவேஷன் வரல, நிறைய விஷயங்கள் யோசிக்க முடியலன்னா, வாழ்வின் பெரும்பாலான விஷயங்கள் இந்த உணர்வுகளுக்காகவே செலவிடப்படுகிறது. இங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களுடைய எல்லா தாட் ப்ராசஸையுமே இந்த மாதிரியான காதல் காமம்ன்ற விஷயத்துக்கு இயல்பாக அது கிடைக்காதனாலும், தடுக்கப்பட்டதுனாலும், ஒடுக்கப்பட்டதுனாலும், அதை எது நீங்கள் தடுக்கிறீங்களோ அதானே வந்து மீறி போக வைக்கும். அந்த விஷயத்தில் தான் நம்ம தோற்று போகிறோம். ஏன்னா அவனுடைய பெரும்பான்மையான நாட்கள் வந்து இதிலே கழிஞ்சு போகுது. 30 வயசு வரலையும் அவன் இதுக்கு தான் ஓடுறான். கூட வேலை அதெல்லாம் செஞ்சாலும் கூட இதுக்கு தான் ஓடுறான். பட் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தை தூக்கு மாட்டி செத்தவங்களாம் இருக்கிறான், செத்து போனவங்களாம் இருக்கிறான், காதலுக்காக உயிர் விட்டவங்களாம் இருக்கான். எல்லா திரைப்படங்களும் 1980களில் எல்லா படங்களும் அப்படி தான் பண்ணிச்சு. இன்று அந்த தற்கொலைகள் குறைந்திருக்கின்றன.
படிக்கணும், முன்னேறணும், ஒன்று போனால் இன்னொன்று வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்திருக்கிறது. இதெல்லாமே இந்த எவால்யூஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. கல்லூரி படத்து ஹீரோலாம் இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க. நல்ல வேலைக்கு பொருளாதார சூழ்நிலை உயர்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு காதலும் காமமும் கை கொடுக்கின்றது. இல்லாதவன் என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிற தப்பான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான், இன்னும் முன்னேறமாக இருக்கிறான். ஸோ ஏன் பிராமின்கள் அப்படின்னா, பிராமின்கள் பொறுத்தவரை அவர்கள் தன்னிறைவை அடைந்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு காதலோ மற்ற விஷயங்களோ அவங்களால யோசிக்க முடியுதுன்றதாங்க. மற்றபடி இதில் தப்பான அபிப்பிராயங்கள் இல்லை. எல்லோருக்கும் காதலும் காமமும் சமமானது தான். ஆனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள்ன்றதான் இங்கே நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா? ஏன் பிராமின்கள்னா, அவங்களுடைய குடும்பங்களில் தான் யூகே, யூஎஸ், அங்கேருந்து கசின்ஸ்லாம் லீவுக்கு வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய காமம், அவங்களுடைய காதல் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் பொழுது, இங்கே இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது, ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்விகளும் பார்வைகளும் வரும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ கல்லூரி படத்தினுடைய ஹீரோவே எடுத்துக்கோங்க. அவங்க வீட்டில் யாராவது ஸ்டேட்ஸ்லேயோ இல்லை யூகேலேருந்தோ வந்து இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அவனுக்கு அடுத்த வேலை சோத்தே பிரச்சனை, கல் இருக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் பிராமின்கள் எடுத்ததும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், ரைட்? ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து மெயின் சாப்டருக்கே வரோம். ஏன் சூரரை போற்று, அமரன் திரைப்படங்களில் பிராமண இருட்டடிப்பு? அமரன் படத்துக்கு சொல்லிட்டாங்க, அது வந்து ஒரு ஜாதி ஓட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மாற்றணும் அப்படின்ட்டாங்க. இதில் இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பணக்கார பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது இங்கே பெருமையே இல்லை. எஸ்பெஷலி ஒரு பிராமண பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது பெருமையே இல்லை. ஆனால் ஒரு பிராமண பையன் கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னா அது என்னன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிதான் ஜெல்மன் ஓடிச்சு. ஆனால் அவன் பிராமணன் இல்லை அப்படின்னு படத்தில் முடிச்சிருப்பாங்க. ரைட், இட்ஸ் ஃபார் ஃபன். நான் சொல்ல வந்தது அதுதான். ஒரு கட்டுப்பட்டித்தனமான கல்லூரி ஹீரோ மாதிரியான ஒருத்தன் வந்து அடிபட்டு செங்கல் சூளையில் வேலை செஞ்சு வரப்பளப்பு நடந்து போய் பஸ்ஸு பிடிச்சி இலவச பஸ் பாஸில் போய் கஷ்டப்பட்டு அடிபட்டு உதவட்டு வெளியே வந்து அவன் ஜெயிக்கிறத வந்து கொண்டாடுவீங்களா? அதாவது செப்பரேட்டான ஒரு ரூம், அவனுக்கான ஒரு ரூம், அவனுக்கான ஒரு இடம், அவனுக்கான கம்ப்யூட்டர், இப்படிலாம் வாழ்க்கையில் வாழ்ந்தவன் ஜெயிக்கிறது வந்து கொண்டாடப்படுவீங்களா? இதுதான் இந்த பெயர்கள் வந்து இந்த பிராமண இருட்டடிப்புக்கான காரணம். புரியுதுங்களா? வேற ஒன்றும் கம்ப சுத்திரலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, சூரரை போற்று, அமரன் போன்ற திரைப்படங்கள் எல்லாமே ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம். அது ஓகே, அது வந்து இட்டுக்கட்டிலாம் நீங்கள் பேச முடியாது, செய்ய முடியாது. ஓரளவுக்கு கற்பனைகளை கொஞ்சம் சேர்க்கலாம். பட் பேட்கள் அப்படி கிடையாது. அது ஒரு 11 வயது ஒரு பெண்ணுடைய ஏக்கங்கள், பார்வைகள், அவளுடைய அபிலாஷைகள், இதை தான் அந்த படம் வந்து பேச போகுது. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ்? அடுத்த வேலை சோத்துக்கே ஜிங்க அடிச்சிட்டு இருக்கும்போது காதலாவது காமமாவது மயராவது அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் தன்னிறைவு அடையும் போது தான் நாம் காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் அதிகமாகவே யோசிக்க ஆரம்பிப்போம். சூரரை போற்று, அமரன், இதெல்லாமே வந்து எளிய பின்னணியிலேருந்து வந்து ஜெயிக்கும் போது தான் அதுக்கு வந்து ஒரு வீரியம் இருக்கக்கோசரம், ரொம்ப பொருளாதாரத்தில் தன்னிறைவானவங்க வந்து ஜெயிக்கிறது வந்து டசன்ட் மேட்டர். ஓகே, அதனால் அதுக்காக அந்த பின்புலத்தை மறைச்சாங்கன்றது தான். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ஐடென்டிட்டியை எப்போ தேடுவான்? எல்லாமே கிடைக்கும் பொழுது, எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் நாம் யார், நாம் என்ன அப்படின்ற ஐடென்டிட்டி தேடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஐடென்டிட்டி தேடுவானா? இல்லை. ஏன்னா ஜெயிக்கிற வரையிலையும் நம்ம வந்து எதையாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணுன்னுவான். ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யார், நம்ம என்ன அப்படின்னு யோசிப்பான். இப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இயற்கையோ கடவுள் ஒன்று இருந்தாலோ இந்த ஐடென்டிட்டியை தேடுற இடத்துல அதை நான் என்னுடைய ஐடென்டிட்டியாக எனக்கு சம்மந்தமே இல்லாத என் பிறப்பால் வந்த ஜாதியோ மதமோ அதை நான் என்னுடைய ஐடென்டிட்டியாக எடுத்துக்கூடாது, அதை நான் வந்து புனிதப்படுத்தக்கூடாது, ஓகே, அதனுடைய பெருமையை நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே இதுதான். அது இப்போ நான் ஜாக்கி சேகர் அப்படின்னு ஒரு பெயரோடு நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. நான் எனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்கேன். ஆனால் நான் பிறக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்து சேர்ந்த, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து சேர்ந்த ஜாதியோ இல்லை மதமோ எனக்கு தேவையில்லை. நான் அதை பற்றி பேசுகிறதோ இல்லை பெருமை கொள்வதோ, அதற்காக முட்டு கொடுப்பதோ
அப்புறம் எதுக்கு இந்த படிப்பெல்லாம் படிச்சா சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்படத்துல எங்க ஐடென்டிட்டிய மறைச்சிட்டாங்க. ஒரு திரைப்படத்துல எங்க ஐடென்டிட்டிய அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன்டா திரைப்படத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐடென்டிட்டிய மறைச்சிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில இவங்களுடைய ஜாதிய மறைச்சிட்டாங்க, ஜாதிய அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றது. அதாவது எப்போ நீங்க இந்த கட்டுக்குள்ள போவீங்களோ, அப்பயே நீங்க வந்து உங்க ஜாதியில எது நடந்தாலும், எது செய்தாலும் அது சரி அப்படின்ற முட்டுக் குடுக்குற தன்மைக்கு நீங்க வந்துருவீங்க. இதுவா உங்க ஐடென்டிட்டி? உங்க ஐடென்டிட்டின்றது என்ன? உங்களுக்காக தனிப்பட்ட முறையில நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ, அதுக்காக ஒரு தான் ஐடென்டிட்டிக்கோசரம் பொறக்கும்போதே வந்து ஜாதியும், மதமும் எப்படி உங்களுக்கு ஐடென்டிட்டி ஆகும்? இது ஏதாவது வந்து படிச்சவன் ஏதாவது செய்வானா? படிச்சவன் ஏதாவது பேசணும். மத்தவன் பேசிட்டு போவான். நீங்க இதை செய்யலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே. அதாவது ஒடுக்கப்பட்ட இடத்துல தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அது உயர்மட்டத்தில் தப்பு செஞ்சாலும், அதாவது மேல் ஜாதியில் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்றது தான் நிலைப்பாடாக இருக்கணும். அதுக்காக என் ஜாதிக்காரன் தப்பே பண்ண மாட்டான், என் ஜாதிக்காரன் செய்யறதெல்லாம் சரி அப்படின்னு விட்டு கொடுக்குறது அறிவிலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் ஐடென்டிட்டின்றது உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் உங்கள் செயல்களால் உருவாக்கப்படுறது உங்களோட ஐடென்டிட்டி. பிறக்கும் போதே வர்றது. அது அதில் என்ன பெருமை இருக்குது யோசிச்சு பாருங்க. சரி நேயர்களே, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அவன் தனியாக வந்து ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். இது ஒர்க் ஆகுதானு தெரியலையே. ஒரு படித்தட்ட அப்போ எனக்கு ஒரு ஜாதி இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாய், இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. ஹாய், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உதாரணத்துக்கு காதல்னு ஒரு படம் வந்ததுல்ல, கல்லூரி சாரி அந்த ஐடென்டிட்டியில் அவன் வந்து உள்ளார பூந்து எல்லாத்தையுமே குட்டையை குழப்பிறான்.